ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொடாக்ஸோட IA32 மினி பாக்கெட் ஃப்ளாஷ் தாங்க. இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதாங்க அந்த ஃப்ளாஷு கொடாக்ஸ் IA32 ஃப்ளாஷ் பாக்கெட் ஃப்ளாஷு. இது கூட வரது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷு, ஒரு யூசர் மேனுவல், ஒரு பவுச், இந்த 3 தான் அந்த பாக்ஸ்குள்ளே வருது. இது வந்து ஒரு 2 AA பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரியாக இருக்கட்டும், டியூரசலாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு ஃபார்ம் சைஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அந்த இது நம்ம ஃப்ளாஷ் ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப டைனியாக இருக்குது. பாக்கெட் ஃப்ளாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட்ஸ் நான் அப்புறம் கொடுக்குறேன். இதோட அப்புறம் என்னெல்லாம் பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு பாக்கெட் ஃப்ளாஷில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து என்னென்னா பவுன்ஸ் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த IA32 வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது -7 90 டிகிரி வரைக்கும் நீங்கள் பவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டயல் பார்த்துட்டிங்களா, இந்த டயல் சைடில் அந்த டயல் இருக்கும். அந்த ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த பவுன்ஸ் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி வரைக்கும் மேலே இந்த டியூப் மட்டும் மேலே போயிட்டு வரும். இதில் வந்து மேலேயே உங்களுக்கு அந்த டயல் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு என்ன டிகிரியில் இருக்குது, நீங்கள் வந்து 90 டிகிரி வரைக்கும் 75, 60, 45 அண்ட் டிகிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த டிகிரி தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளாஷை வந்து நீங்கள் பவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் தாங்க. ஒன்று வந்து பவர் ஆன் ஆஃப் அண்ட் டெஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே தான். அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ஆகும். அதே மாதிரி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். இந்த சைடு இருக்குது மோட் பட்டன் எதுக்குன்னா நம்ம கேமரா மேலே மாட்டும் போது மேனுவலாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். S1, S2 வந்து இந்த ஃப்ளாஷை நீங்கள் ஸ்லைவ் ஃப்ளாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேமரா மேலே ஒரு சின்ன ஃப்ளாஷ் இருக்கணும், அதை பாப்அப் பண்ணாலும் இது அடிக்கும். இல்லை இன்னொரு பெரிய ஃப்ளாஷ் வச்சு இந்த ஃப்ளாஷை நீங்கள் ஃபயர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்லைவ் ஃப்ளாஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து பவர் கூட்டிகளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு மேனுவல் ஃப்ளாஷுங்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா மவுண்ட்டுக்கும் நமக்கு செட் ஆகும். கேனானுக்கோ, நிக்கான், சோனி, பேனாசோனிக், ஒலிம்பஸ் எல்லா கேமராக்கும் இந்த இது உங்களுக்கு செட் ஆகும். பிகாஸ் அதே மாதிரி சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இது இருக்குங்க. இது நான் நார்மலாக இப்போதைக்கு யூஸ் பண்ணுற எவ்ரிடே பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரிடே பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதை பவர் எடுக்க மாட்டேங்குது. ஸோ நார்மலாக டியூரோசெல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இந்த கொடாக்ஸோட IA32 ஃப்ளாஷோட குவிக் ரிவ்யூ பார்த்துட்டோம். இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. அஃப்கோர்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கூட ஒரு சின்ன ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிசல்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வித் ஃப்ளாஷ், வித்தவுட் ஃப்ளாஷ் அண்ட் பவுன்ஸ் பண்ணி எவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்கும் காமிக்கிறேன். அந்த ஃப்ளாஷ் யாருக்கெல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போக ஃபர்தர் வீடியோஸ் வரதுக்கு நம்ம மாருதி ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.